குணமாவதற்கு மூலிகைகள் பெரிதும் உதவுகின்றன. அந்த வகையில் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு என்ன மூலிகையை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பன்னீர் பூச்செடின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். பார்ப்பதற்கு புல்லை போலவே இருக்கக்கூடிய தாவரம். அதிலிருந்து வரக்கூடிய காம்பு நீண்டு வளர்ந்து மேற்பகுதியில் 4 அல்லது 5 வெண்மை நிறமான சுகந்த மனம் இருக்கக்கூடிய பூக்களை உண்டாக்கக்கூடிய தாவரம் இந்த பன்னீர் பூ தாவரம் சொல்லுவோம். இந்த பன்னீர் பூ தாவரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைப்பதில் இதைவிட சிறந்த மருந்து இல்லைன்னே சொல்லலாம். இன்றைக்கு இந்த பூ கிடைப்பது சிறிது அரிதான விஷயம். ஆனால் இந்த பூவை உபயோகப்படுத்தும் போது உடல் எடையில் கணிசமான அளவில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக நிறைய இடங்களில் இன்றைக்கு உடல் எடைக்கு கொடுக்கக்கூடிய பாரம்பரிய மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் பூ செடியிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளாகத்தான் இருக்கும். பொதுவாக பாரம்பரிய மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்பு அப்படின்னு போகும்போது இந்த பூக்களை எடுத்து 10 கிலோவிற்கு 1 கிலோவிற்கு 1 பூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை எடுத்து இப்போ ஒரு 60 கிலோ இருப்பவர்களுக்கு உடல் எடை குறைய வேண்டுமானால் 60 பூக்களை எண்ணி ஒரு 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு இரவு முழுவதும் அதை அப்படியே வைத்து விட வேண்டும். காலை எழுந்த உடனேயே அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்க வேண்டும். இதே ஒரு பழக்கமாக ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் பூவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட காரணிகளில் செயல்பட்டு ஒரு மாதத்திற்கு குறைந்தது 1-2 கிலோ வரை குறைப்பதற்கு உதவி செய்வதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த பன்னீர் பூவுக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்பான சக்தி, நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர்களுடைய உடலில் தேவையில்லாத இடத்தில் கொழுப்பு அதிகமாக சேருவதை பார்க்க முடியும். வயிறு பகுதி, தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, மார்பக பகுதி, கழுத்து பகுதி. சில பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடலுடைய அமைப்பு மாறுவதற்கு இந்த இடங்களில் அதிகமான கொழுப்பு சேர்ந்திருப்பதை பார்க்கலாம். அவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா அந்த பன்னீர் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூவை நன்றாக மைய அரைத்து ஒரு பேஸ்ட் மாதிரி செய்துவிட்டு உடல் எடை குறைக்க வேண்டிய இடங்களில் வயிறு பகுதிகளில், தொடைப்பகுதிகளில், மார்பக பகுதிகளில் எங்கெல்லாம் அவங்களுக்கு தேய்க்கணுமோ அந்த இடங்களில் தேய்த்து வெந்நீர் ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 3 அல்லது 4 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது அவர்களுடைய உடல் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இந்த பன்னீர் பூவை கொண்டு சீனாவில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பித்து விட்டது. ஏன்னா சீனாவில் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் பூங்கிறது நம்ம ஊரில் எப்படி கோரைப்புல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இன்றைக்கு அதிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை கொண்டு உடல் அமைப்பை மாற்றுவதற்கு, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் அமைப்பை மாற்றுவதற்கு, இடுப்பு பகுதியை மாற்றுவதற்கு, வயிறை குறைப்பதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஜெல் பேஸ்டு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்லாம் இன்றைக்கி நிறைய வருது. அதையெல்லாம் தேய்த்து ஒரு அரை மணி நேரம் வைத்து குளித்தாலே அந்த இடங்களில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு அறிவியல் பூர்வமாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடலுடைய அமைப்பையும் எடையையும் மாற்றுவதற்கு இந்த பன்னீர் பூ செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூ மிக சக்தி வாய்ந்தது. அதே போல் இன்றைக்கு நிறைய ஆண் பெண்கள் துன்பப்படுகின்ற ஒரு விஷயமாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடலிலிருந்து ஏற்படுகின்ற துர்நாற்றம் இருக்கிறது. இன்றைக்கு ஆல்கஹால் பேஸ்டு நிறைய அந்த டியோட்ரண்ட்லாம் அவங்க உபயோகப்படுத்தும் போது அது தோலில் செயல்பட்டு அரிப்பு நோயாக மாறிவிடுகிறது. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதை அவங்க உபயோகப்படுத்தும் போது அவர்களுடைய அக்குள் பகுதிகளில், அவர்களுடைய கழுத்து பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கருமை நிறமாகவே மாறிவிடுகிறது. இதுவே நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொந்தரவு. அவர்கள்லாம் பன்னீர் பூச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய பூக்களை நன்றாக அரைத்து அதனுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அக்குள் பகுதிகளில், உடல் பகுதிகளில், இடுப்பு பகுதிகளெலாம் நன்றாக தேய்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த உடலில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எல்லாம் மிக வேகமாக குறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு அந்த சீன நாட்டில் நான் சொன்ன மாதிரி பன்னீர் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்டை இன்றைக்கி அது பேஸ்டு டியோட்ரண்ட் அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த அளவுக்கு வைடாக டெவலப் ஆகிருக்கு. நம்ம நாட்டில் இன்னும் பன்னீர் பூவை அதிகமாக உபயோகப்படுத்துவது கூட கிடையாது.
அதே போல் பன்னீர் பூவுக்கு இருக்க இன்னொரு முக்கியமான குணம் என்னென்னா, இது ஒரு சிறந்த நிறமேற்றின்னு சொல்லுவோம். இன்றைக்கும் கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களில் வந்து குழந்தைகள் பிறந்த பிறகு இந்த பன்னீர் பூ செடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பேஸ்ட்டு, அதோட மஞ்சள் சேர்த்து சிறிதளவு சந்தனம் சேர்த்து முகம், கால், உடல் முழுவதும் தடவி பெண் ஆண் குழந்தைகளை தினசரி குளிக்க வைக்கின்ற ஒரு பழக்கம் இன்றளவும் நிறைய இடங்களில் இருந்து வருகின்ற ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதே போல் நம்ம ஊரில் வந்து திருமணங்கள் நடக்கும்போதெல்லாம் அந்த பெண்களை மஞ்சள் தேய்த்து குளிக்க வைக்கின்ற ஒரு சடங்கு இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். பெரும்பாலான கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவில் முக்கியமாக ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் பூக்களை அதற்காகவே வாங்கி அதை அரைத்து அவர்களை அந்த மஞ்சள் கலந்த ஒரு பூவுடைய கலவையுடன் குளிக்க வைக்கின்ற ஒரு வழக்கம் இருப்பதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறத்தை ஏற்றி காட்டக்கூடியதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த பன்னீர் பூச்செடி. உடல் அழகு, நிறத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், தோலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஸ்கார்ன்னு சொல்லுவோம். ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா நிறைய நேரங்களில் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த காயங்கள் ஆறின பிறகு கூட வடுக்கள் இருப்பதை பார்க்கலாம். அந்த வடுக்கள் குறைப்பதற்கு கூட அந்த பன்னீர் பூச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய பூ ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, இந்த பன்னீர் பூச்செடியை பொறுத்தவரையிலும் உடல் எடையை குறைப்பதற்கும் உடலுடைய அமைப்பை மாற்றுவதற்கும் அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நிறம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. இதை உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு. மற்றவைகளுக்கு வெளிப்புறம் பயன்படுத்தினாலே போதுமானது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன, அவற்றில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு பெரிய பேரிடர் ஏற்படுகிற போது, இயற்கை பேரழிவு ஏற்படுகிற போது, ஒரு சமூகத்திற்கு ஒரு பெரிய துயரம் ஏற்படுகிற போது அந்த சமூகம் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறது என்பதுதான் அந்த சமூகத்தினுடைய ஒரு தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த நிகழ்ச்சியில் தினமும் இது போன்ற ஏராளமான விஷயங்களை பேசி வந்திருக்கிறோம். அதனுடைய இன்னொரு பரிமாணத்தை இன்றைக்கு நாம் பேசலாம். அதாவது கடந்த சில நாட்களாக ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அது என்னவென்றால், சென்னையில் இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கு இவ்வளவு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கொண்டாட்டங்களை ரத்து செய்வது, புத்தாண்டு கொண்டாட்டங்களை ரத்து செய்வது, வேறு பல கொண்டாட்டங்களை ரத்து செய்வது என்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. யாரும் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடத்த வேண்டாம் என்கிற ஒரு விஷயம். கொண்டாட்டங்கள் என்பது வெறும் கேளிக்கை மட்டுமல்ல. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு துயரமான வேளையில் நாம் இந்த கொண்டாட்டங்களை ரத்து செய்வதன் மூலமாக நாம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறோமா, அல்லது இந்த துயரமான சூழ்நிலையை மேலும் துயரம் மிகுந்ததாக மாற்றுகிறோமா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. இதை நான் மிகவும் ஆழமாக பேச விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பு, இது போன்ற இழப்புகள் நமக்கு இதற்கு முன்பும் ஏற்பட்டிருக்கின்றன. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தபோது கூட இது போன்ற ஒரு பெரிய துயரம், புத்தாண்டிற்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு இறுக்கம் எங்கும் சூழ்ந்திருந்தது. ஆனாலும் கூட புத்தாண்டு என்பது வரத்தான் செய்தது. வாழ்க்கை என்பது திரும்பவும் மலரத்தான் செய்தது. மக்கள் மீண்டும் எழுந்து வரத்தான் செய்தார்கள். இப்பொழுதும் கூட நீங்கள் பாருங்கள், இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான், இவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இதன் வழியாக நாம் இந்த துயரத்தை எப்படி மீறி எழுந்து வரப்போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சவால். மாறாக நாம் இந்த நகரத்தை ஒரு மிகப்பெரிய துக்க வீடாக மட்டும் மாற்றுவதன் வழியாக நாம் அதை சாதிக்க முடியாது. புத்தாண்டு என்பது அல்லது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது வெறும் கேளிக்கைகள் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம். மனிதர்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது அல்லது மனிதர்கள் அன்பை பரிமாறிக்கொள்வது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு நம்முடைய தன்னம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது இந்த நகரத்திற்கு இப்பொழுது ஏராளமான அன்பு தேவைப்படுகிறது, ஏராளமான பரிமாற்றங்கள் தேவைப்படுகின்றன, ஏராளமான தன்னம்பிக்கை தேவைப்படுகிறது. இந்த வெள்ள பாதிப்பிற்கு பிறகு நிறைய பேரிடம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அவர்கள் சோகத்தில் உறைந்து போனவர்களாக இருக்கிறார்கள், மன இறுக்கமிக்கவர்களாக இருக்கிறார்கள். அடித்தட்டு மக்கள், மத்தியதர வர்க்கத்தினர் எல்லோருமே
இந்த மன இறுக்கம் நம்மிடமிருந்து விடைபெற வேண்டும். இந்த மன இறுக்கம் நம்மிடமிருந்து களைய வேண்டும். வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது, வாழ்வதற்கு இன்னும் வாழ்வு இருக்கிறது என்கிற ஒரு உற்சாகம் நமக்கு வேண்டும். அதை நாம் எங்கிருந்து பெறுவது? நமக்கு சிறு சிறு விழாக்கள் வேண்டும், சிறு சிறு பண்டிகைகள் வேண்டும். அந்த பெருமலை கொட்டி தீர்த்த டிசம்பர் 1-2 தேதிகளில் கூட சென்னையில் பல திருமணங்கள் நடந்து கொண்டிருந்த காட்சியை பார்த்தேன். உண்மையில் அதை நான் எந்த விதத்திலுமே நான் எதிர்மறையாக பார்க்கவில்லை. ஆம், அதெல்லாம் நடக்கத்தான் வேண்டும். ஒரு சமூகத்தில் மனிதர்கள் வாழ்க்கையை விட்டு எங்கும் செல்ல முடியாது. மனிதர்கள் தங்களுடைய சுகதுக்கங்களை விட்டு எங்கும் செல்ல முடியாது. நமக்கு விழாக்கள் வேண்டும், நமக்கு கொண்டாட்டங்கள் வேண்டும், நமக்கு பரிமாற்றங்கள் வேண்டும். நாம் குற்ற உணர்வு அடைய தேவையில்லை. யாருக்கு குற்ற உணர்வு தேவை? கொண்டாட்டம் தொடர்பாக யார் மனசாட்சி உறுத்தல் அடைய வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே சுயநலத்துடன் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் அத்தகைய மனசாட்சியினுடைய உறுத்தலை அடைய வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும், இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சுயநலம் எதுவும் இந்த வெள்ள பேரிடர் காலத்தில் ஏற்படவில்லை. மாறாக மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பாதுகாத்தார்கள். எல்லோருக்கும் உதவியாக இருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு எண்ணற்ற கரங்கள் நீண்டன. ஒவ்வொருவரும் தன்னாலான பங்களிப்புகளை செய்தார்கள். தெருவில் இறங்கி சென்றார்கள். இந்த நகரம் சுயநலத்தினுடைய நகரம் அல்ல. இந்த தமிழ் மக்கள் சுயநலமான மக்கள் அல்ல என்பதை உலகத்திற்கு காட்டிய தினங்கள் அவை. யாரும் யாரையும் கைவிடவில்லை. எல்லோருடைய கைகளையும் இறுக்கமாக பற்றி கொண்டார்கள். நமக்கு கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறது. நமக்கு வாழ்த்து சொல்வதற்கு அது தேவை இருக்கிறது. ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவிக் கொள்வதற்கான ஒரு தேவை, ஒரு அவசியம் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு கொண்டாட்டங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம். இல்லை நண்பர்களே, நாம் இந்த வாழ்க்கையை இன்னும் கொண்டாடத்தான் வேண்டும். நம் அன்பை இன்னும் பரிமாறிக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் தனிமை உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இந்த நகரத்தில் உடைந்த மனதுடன் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் போய் அன்பை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது, வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. மெழுகுவர்த்திகளை இருள்படிந்த எல்லா மனங்களிலும் வீடுகளிலும் ஏற்றி வைக்க வேண்டியிருக்கிறது. ஆம், இந்த புத்தாண்டு என்பது நமக்கு ஒரு சவாலான புத்தாண்டு. இந்த புத்தாண்டு என்பது நமக்கு உண்மையில் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொண்டு வர வேண்டிய ஒரு புத்தாண்டு. எதிர்த்து போராடுவதற்கான, எவ்வளவு பெரிய பேரிடர் வந்த போதும் சரி, நாங்கள் எழுந்து நிற்போம், நிமிர்ந்து நிற்போம் என்று சொல்வதற்கான ஒரு புத்தாண்டு இது. இந்த புத்தாண்டை நாம் கொண்டாடுவோம். இந்த புத்தாண்டில் நாம் தீபங்களை ஏற்றி வைப்போம். இந்த புத்தாண்டில் நாம் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொள்வோம். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களிடம் செல்வோம், அவர்களிடம் பேசுவோம், அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்போம், அவர்களுடன் கேக்குகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் உங்களிடம் இருக்கிறோம் என்பதை அந்த புத்தாண்டு இரவில் அவர்களிடம் சென்று உறக்கச் சொல்லுவோம். அவர்களோடு சேர்ந்து இந்த இருள்படிந்த சாலைகளில் நடப்போம். நம்முடைய அன்பின் வெளிச்சத்தால் இந்த நகரத்தை ஒளிமிக்கதாக மாற்றுவோம். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. மாறாக ஒரு துக்க வீடாக இந்த வீட்டை நாம், இந்த நகரத்தை மாற்றுவதன் வழியாக நாம் அடையக்கூடியது ஒன்றுமே இல்லை. நண்பர்களே, நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சடலம் அங்கு இருந்து கொண்டிருக்கும், அந்த துயரம் அங்கு இருந்து கொண்டிருக்கும். எவ்வளவு நேரத்திற்கு இந்த துக்கத்தை நாம் தாங்கிக் கொண்டிருப்பது? சிறிது நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பிப்போம், உரையாட ஆரம்பிப்போம், கேலி பேச்சுகள் பேசிக்கொள்வோம். குழந்தைகள் விளையாட ஆரம்பிப்பார்கள். ஒருபுறம் பெரிய அளவிற்கு சமையல் நடந்து கொண்டிருக்கும். இடையிடையே கொஞ்சம் அழுகுறல்களும் கேட்கும். அந்த மனிதன் அந்த வீட்டை விட்டு மயானத்துக்கு செல்வதற்குள்ளாக அதற்குள்ளாக ஏதோ ஒரு சகஜத்தன்மை உருவாக ஆரம்பிக்கும். இது தேவை, இது அவசியம். இந்த வாழ்க்கையை நீடிக்க செய்வதற்கு இது மிக மிக முக்கியம். இதை நாம் செய்யத்தான் வேண்டும். இதை நாம் செய்யாமல் வெறுமனே நாம் துயரத்தினுடைய சாயலை மட்டும் பார்த்து கொண்டிருப்பது அர்த்தமற்றது. சிலர் சொல்கிறார்கள், இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய செலவுகளை நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று. எப்படி கொடுக்க போகிறோம்? அந்த செலவுகள் என்பது மழைத்துளியை போன்றது. அதற்கு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கிறதா? மக்களுக்கு நமக்கு உதவுவதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன. மக்களோடு சேர்ந்து நிற்பதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன. புத்தாண்டு கொண்டாட்டங்களை நடத்துவதும் மக்களுக்கு உதவக்கூடிய ஒன்றுதான். அது அவர்களை ஆற்றுப்படுத்துகிற ஒன்று. நீங்கள் எவ்வளவு பெரிய அழிவை நாம் சந்தித்தாலும் கூட நாங்கள் மீண்டு வருவோம் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்தான் இந்த கொண்டாட்டங்கள் என்பது. வாழ்க்கை என்பது இருக்கிறது அல்லவா? வாழ்க்கை இன்னும் கூட நம்மை நோக்கி கைகளை நீட்டி நம்மை அணைத்துக் கொள்கிறது அல்லவா? நாம் எப்படி வாழ்வை மறுக்க முடியும்? எப்படி கொண்டாட்டங்களை மறுக்க முடியும்? நண்பர்களே, எப்பொழுதும் வாழ்க்கை என்பது எந்த ஒரு புள்ளியிலும் முடிவடைவதில்லை. எந்த ஒரு அழிவிற்கு பிறகும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு திறப்பு உண்டாகிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. இந்த உலகத்தில் கடைசி நாள் என்று ஒன்றை நாம் பார்க்க மாட்டோம். மாறாக
முதலில் இரவு வரும், வெளிச்சத்திற்கு முன்பாக இரவு வரும் என்பதுதான் நம்முடைய அடித்தளமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பெயரால் சொல்கிறேன், நாம் வாழ்வை புறக்கணிக்க வேண்டாம், கொண்டாட்டங்களை புறக்கணிக்க வேண்டாம். யாரெல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்களோ அவர்களையெல்லாம் நாம் நெஞ்சோடு தழுவிக்கொள்வோம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். வரப்போகிற ஆண்டிற்கான புதிய நம்பிக்கைகளை நாம் விதைக்கக்கூடிய நாளாக இந்த கொண்டாட்டங்களை நாம் நிகழ்த்துவோம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் காணவிருப்பது சிறப்பு விருந்தினர். இப்பகுதியில் வரும் ஒவ்வொரு விருந்தினர்களும் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நம் வாழ்க்கைக்கு பாடமாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் யார் என்பதை இப்பொழுது காணலாம். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பொருளாதாரத்துறை ஆலோசகர் திரு வி. பாஸ்கர். வங்கி அப்படிங்கிறது என்ன, வங்கி சேவை எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு சாமானிய மனிதருக்கும் ஒரு வர்த்தகருக்கும் வங்கி எந்த அளவுக்கு தொடர்புடையதாக இருக்குது, இன்றைக்கி இருக்கிற வங்கி சேவையோட மேம்பாடுன்னு நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளாதாரத்துறை ஆலோசகராக முதல்ல உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் சார். அடிப்படையில் ஒரு வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. வங்கித்துறை அப்படின்னு சொல்லும்போது வங்கியோட சேவை வந்து பல வருஷங்களாக மக்களுக்கு பல நிலைகளில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல பயன்பாட்டில் இருக்குது, ஒரு உறுதுணையான நண்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வங்கி சேவை இது ஆரம்பித்த காலகட்டம், அதுக்கப்புறம் தேசியமயமாக்கப்பட்டதோட அடிப்படை, அதோட முக்கியத்துவம், இன்னைக்கு அதனால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கோம், இன்னும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நாமும் இந்த துறையில் தேவைப்படுதுன்னு வங்கி சார்ந்த பல விஷயங்கள் எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல வங்கிகள் அப்படின்றதோட ஒரு முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம்னா நம்ம பணத்தை பத்திரமா போட்டு வைக்கிறோம், தேவைப்படும் போது எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி ஒரு வங்கி என்ன மாதிரியான ஒரு சேவைகள் எல்லாம் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்க் பற்றி சொல்லுங்க. முதல் வணக்கம் உங்களுக்கும் உங்கள் தந்தை கலைஞர் டிவி உங்களுக்கும் வணக்கம். எனக்கு நன்றி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பொருளாதார பற்றி பேசுவதை விட தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அவர் டெபாசிட் பண்ணணும், அவர் கணக்கில் எடுத்தும்போது அவர் கணக்கு துவங்கணும்னு சொன்னால் அவர் கணக்கு முதல்ல ஏதாவது ஒரு கணக்கை சூஸ் பண்ணணும். ஸோ நிறைய இருக்குது. 3 சேவிங்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது, அவருக்கு வியாபாரிக்கு தான் அது கரண்ட் அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சாதாரண மனிதனை பற்றி பேசும்போது சேவிங்ஸ் பேங்க்குன்னு ஒன்று, டேர்ம் டெபாசிட்ஸ் இருக்குது, தட் இஸ் வைப்பு நிதி. இந்த சேவிங்ஸ் பேங்க்கும் வைப்பு நிதியும் இப்போ பார்க்கலாம். சேவிங்ஸ் பேங்க்கில் அவர் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. தட் இஸ் அதை கேஒய்சி சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு என்ன வேணும், அவருக்கு ஏதாவது ஒரு ஐடி, அவருடைய அடையாள அட்டை ஒன்று இருக்கணும், இல்லை ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இருக்கணும், ரேஷன் கார்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஐடியும் அட்ரஸ் ப்ரூஃபும் அவருக்கு நமக்கு தேவை. இந்த 3 ஃபோட்டோ, அட்ரஸ், ஐடி ப்ரூஃப் 3 இருந்தால் அவர் எந்த பேங்க்குக்கும் போய் கணக்கு துவங்கலாம். அவர் பேங்க்கில் போய் கணக்கு துவங்கிறதுக்கு உண்டான சில படிவங்கள்லாம் இருக்குது, அந்த படிவங்களை அவர் ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு உதவி செய்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க, அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் அவருக்கு அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் தெரியணும், தெரியாத பட்சத்துலேயும் அவர் ஓப்பன் பண்ணலாம். இப்போது அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, 50,000 மேலே போகக்கூடாது அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னால் இருக்கிறத அவரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து சேவிங்ஸ் பேங்க்கை பொறுத்தவரை. ஸோ இப்போ அவர் வந்து ஒரு வங்கியினுடைய வாடிக்கையாளர் ஆகிட்டார். அந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர் ஆன பிறகு அவர்கிட்ட பணம் வருதுன்னு சொல்லும்போது அவர் வந்து மாதம் எனக்கு 100 ரூபா கிடைக்கும், இல்லை 500 ரூபா கிடைக்கும், அதை நான் மாதம் சேவிங்ஸ் அது தனிப்பட்ட முறையில் நான் அதை வந்து ஒரு கணக்கு துவங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று இருக்குது, அதுவும் போடலாம். இல்லை மாதம் எனக்கு 500 ரூபா போட முடியாது, நான் இந்த மாதம் 500 ரூபா போடுவேன், அடுத்த மாதம் 700 ரூபா போடுவேன். ஸோ அது மாற்றி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேரியபிள் டெபாசிட்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம. அது இல்லை என்கிட்ட திடீர்னு எனக்கு சாகுபடி வந்தது, என் மகள் கல்யாணம் பண்ணணும், ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதாவது என்கிட்ட இப்போ கொஞ்சம் பணம் இருக்குது, அதை கொஞ்சம் நான் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு வைப்பு நிதின்னு ஒன்று இருக்குது. எனக்கு அதுக்கு வைப்பு நிதிலையும் எனக்கு மாதம் வட்டி வேண்டாம், எனக்கு மொத்தமாக எனக்கு கொடுக்க 3 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ இல்லை 5 வருஷத்துக்கோ பிறகு எனக்கு வட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு உண்டான வைப்பு நிதி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்கீம்ஸு அதாவது எல்லாம் பேங்க்கில் இருக்குது. அவர் முதல்ல போக வேண்டியது பேங்க்குக்கு அவர் போகணும். ஸோ பேங்க்காக வந்து அவர்கிட்ட வரதில்லை, அதுவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம். கண்டிப்பாக சார்.
இப்போ நம்ம பேங்க்ல நீங்க சொல்லியிருக்கீங்க நம்ம வேணுங்கிற பைசாவை போட்டு எடுக்கிறதுக்காகவும் உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு சேமிப்புக்கு அப்பாற்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பின்னாடி ஏதாவது ஒரு தேவைக்காகவும் பணம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் எந்த காலகட்டத்தில் சார் ரீச் ஆச்சு? இப்போ முன்னாடிலாம் கிராமப்புறங்கள் எல்லாம் இதோட பயன்பாடு ரொம்ப முழுமையாக போய் சேரலான்னு சொல்லலாம். ஒரு நகரத்தார் மத்தியில தான் பேங்க்ல போடும், மற்றபடி வீட்டிலேயே தான் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேங்க் எல்லா இடங்களையும் விரிவா போயிருக்குன்னு தான் சொல்லலாம். கிராமப்புறங்கள்ல பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் வரவேற்பு இருக்கு சார்? இப்போ அதுக்கு ஒரு 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நேஷனலைசேஷன், அது முன்னாலும் பின்னாலேயும் வச்சுக்கலாம். தட் இஸ் நேஷனலைசேஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். அது 1969 ஜூலை 19ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 கோடி தொகை உள்ள, தட் இஸ் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 50 crores பிஸ்னஸ் உள்ள அது எல்லா பேங்க்கும் கிட்டத்தட்ட 14 பேங்க்கையும் அதை நேஷ்னலைஸ் பண்ணாங்க. அதை நேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு பண்ணால் தான் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை போராட்டத்தை ஈடுபட்ட ஏஐபிஏ சங்கமும் இருக்குது. அதுக்கு உறுதுணையாக நம்ம முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களும் குரல் கொடுத்துருக்காரு. அவருக்கு பண்ணி ஆகணும், ஏன்னா சரியாக ரீச் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நேஷ்னலைசேஷனுக்கு முன்னால் ஒரு சில பேர் அவங்களுடைய வங்கி, அது அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட வங்கி தானே ஒழிய நான் என்னுடைய இஷ்டம்தான், மற்றவங்களோட அதில் அந்த விருப்பம்லாம் வர முடியாது. அந்த பணம் என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் செலவு பண்ணிப்பேன். சில இந்த அரசாங்கத்துக்குடைய இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் நான் கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது அப்படியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மீறி இந்த பக்கத்தில் நேஷ்னலைசேஷன் பண்ண பிறகு அந்த பேங்க்கினுடைய க்ரோத் என்னார்மஸ் ஆகிடுது. அது எல்லாருக்கும் போய் சேரணும், வங்கி சேவை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அது அரசாங்கமும் எடுத்துட்டாங்க, வங்கித்துறையும் சேர்ந்தவங்களும் அதுக்கு முயற்சியாக பண்ணானுங்க. பண்ணும்போது முதல்ல வங்கி கிராமத்தில் போய் ஒரு வங்கியை வச்சுட்டா டக்குன்னு வரமாட்டாங்க. அதுக்காக அவங்களுடைய செட்டப் ரீஜனல் செட்டப்பில் வரணும். அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வட்டார ரூரல் பேங்க்ஸ், அந்த ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்ற அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அங்கே ஏற்கனவே சொசைட்டிஸ் இருந்திருக்கு. அது கோஆப்ரேட்டிவ் செக்டார், அந்த கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் சொசைட்டிஸ் நிறைய, இந்த பிரைமரி சொசைட்டி, அந்த அர்பன் சொசைட்டி, அந்த சொசைட்டிஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த சொசைட்டிஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேங்க் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் பேங்கிங் என்ன தெரியும், பணம் வந்தால் தான் டு ரிசீவ் டெபாசிட், டு கிவ் லோன் தான். 2 விதமானதுக்கும் நடுவில் ஒருத்தர் நிற்கிறார். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் கொண்டு பேங்க்கில் வைப்பு நிதியாக வைக்கிறீங்க, அந்த பணத்தை நாங்கள் கடனாக கொடுத்து அந்த கடனில் இருக்கிற வட்டியை வெடிச்சிட்டு உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம். அதனால் பேங்க்கும் சர்வைவ் ஆகிறது. ஸோ இதுதான் என்னுடைய பேங்க்கினுடைய முதல் தத்துவம். ஸோ இது பரவனாக தான் இது ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்காமல் மற்றவங்களெல்லாம் பரவனாக தான் அது போய் சேரும் அப்படின்றது தான் இந்த நேஷனலைசேஷனோட கான்செப்ட். இதுக்கு டெஃபினட்டாக நம்ம ஐயாவுக்கும் தேங்க் பண்ணணும், கலைஞர் ஐயாவுக்கும் தேங்க் பண்ணணும், அப்புறம் ஏஐபிஏ சங்கத்துக்கும் நம்ம தேங்க் பண்ணி ஆகணும். இன்றைக்கி நான் இன்னொரு சொல்லலாம் நினைந்த இன்னொரு விஷயம் என்னடான்னா, அப்போ இருக்கும்போது கிட்டத்தட்ட 2000 கோடியாக இருந்த அந்த கமர்ஷியல் பேங்க் பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா 91,627 கோடி ரூபாய் டெபாசிட்டாகவும் 68,67,000 கோடி அட்வான்ஸாகவும் பெருகிருக்கு. கிட்டத்தட்ட 1,51,00,000 ரூபாய்க்கு உண்டான இருக்க நவம்பர் ஃபிகர் பிரகாரம். இது ஆர்பிஐனுடைய குறிப்பு. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் கமர்ஷியல் பேங்க்கும் சேர்ந்தது. இதில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நம்ம சேர்க்கல, அது நெக்லிஜிபிளாக இருந்தால் கூட அது சேர்க்கலை. இது ஒரு முன்னேற்றம். அப்புறம் இந்த கிராமப்புறங்கள் சொன்னீங்க. இந்த கிராமப்புற விவசாயி முதல்ல எடுத்த உடனே அவர் பணம் போட முடியாதவர். அவர் என்ன பண்ணுவார், சார் நான் இவ்வளோ நிலம் வச்சுருக்கேன், இந்த நிலத்துக்கு எனக்கு இந்த பயிர் சரியாக வரல, நான் பயிர் போடணும். சொசைட்டியில் அப்போ கொடுத்துருந்தாங்க, பயிருக்கு உண்டான கடன் கொடுத்துருப்பாங்க. அது கோஆப்ரேட்டிவ் செக்டார், அது கூட்டுறவுன்றதுனால அந்த கூட்டுறவில் வட்டியும் சரி செயல்பாடும் சரி ஈக்குவலாக இருக்கணும் தான். அது 2 பேர் கை கோர்த்த போகணுன்னு இருந்தாங்க. இங்கே அப்படி கிடையாது. வட்டி கன்செஷன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நேஷ்னலைசேஷன் ஆன பிறகு பேங்க் வந்தது உள்ளே, சரி கவர்மெண்ட் உள்ளே வந்தது. ஸோ 40% ப்ரையாரிட்டி செக்டார் இவங்களுக்கு கொடுத்தாகணும், அதில் 18% அட்வான்ஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் கொடுத்தாகணும்னு சொல்லி வரும்போது, அந்த அக்ரிகல்ச்சருக்கு சப்சிடி கொடுக்குறோம் நாங்கள், அதனால் பேங்க் தைரியமாக கொடுங்க. ஏன் சப்சிடின்ற வார்த்தை வந்தது? இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு, இன்றைக்கி தேதியில் திருநெல்வேலியில் மழை,
ஸோ நான் போட்ட பயிர் எனக்கு அழியக்கூடிய அபாயம் இருக்குது எனக்கு. அந்த நான் பயிர் போட்டு அதுலேருந்து வர பணத்தை தான் நான் திருப்பி கொடுக்க முடியும். அப்போ நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு அழிவு வந்ததுன்னு நான் எப்படி திருப்பி கட்டுறது? அதுக்கு யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து கை கொடுத்து தூக்கணும் இல்லையா? இல்லைன்னா அந்த விவசாயி அவர் தற்கொலைக்கு உண்டான முயற்சி தான் பண்ண முடியும். நீங்கள் சில நாட்கள் பேப்பர்லேயே பார்த்துருக்கேன், மழை பெய்யாதனால நாக்பூரில் இருக்கிற நிறைய விவசாயிகள் தற்கொலை முயற்சி பண்ணிக்கினாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இறந்ததாகவும் தகவல் கொடுறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றது தான் ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னலைசேஷனுடைய திட்டம். இப்போது இவங்க வந்து பேங்க் வராங்க. ஃபஸ்ட்டு என்ன நாங்கள் தரோம், சப்சிடி இருக்குன்னும் போது அவன் வரான். வந்துட்டு கொஞ்சம் ஸோ எந்த ஃபார்மர்ஸும் நஷ்டம் அடையிறதில்லை இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ வரும்போது அவங்க டெபாசிட் வருது. அதே மாதிரி முதல்ல நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதல்ல சேவிங்ஸ் பேங்க் தான் வராங்க. அதுக்கப்புறம் இந்த வைப்பு தொகைக்கு போகிறாங்க. ஏன்னா கொஞ்சம் 10,000, 20,000, 1 லட்சம் அப்படின்னு அந்த மற்ற செலவுகளுக்கு உண்டான பணத்தை ஒதுக்கி வைக்க உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ன்ற கான்செப்ட் வந்தது. அதெல்லாம் உள்ளே வந்து சேர்ந்தது. கண்டிப்பாக சார். இப்போ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சதுனால தான் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வங்கிகள் மேலே ஏற்பட்டு இன்னைக்கு அதோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக கண்டிப்பாக அதில் வந்து வேறு கருத்தே கிடையாது. இப்போ ஒரு வங்கி அப்படின்னும் போது இப்போ மக்களுக்கான சேவைன்னு நம்ம சொல்லும்போது நிறைய கடன் உதவிகள் அப்படின்றத வந்து எல்லாருமே பார்க்குறோம். வங்கிகள்லாம் பேங்க்ல லோன்ஸ் அப்படிங்கிறது அதுதான் உங்களுக்கான வர்த்தகம் அப்படின்னு. பொதுவாக எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வங்கி ஒரு தனிப்பட்ட நபருக்கு லோன் வழங்குறாங்க? நீங்கள் வந்து பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் நீங்கள் சொன்ன அபரிதமான வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஸோ அபரிதமான ஒரு பகுதியாக முன்னாலெல்லாம் வந்து இப்போ பணம் வாங்கணும், கடன் கொடுக்கணும், அதில் வந்து வட்டி வரணும் அப்படின்னு ஒரு சிறிய கண்ணோட்டம் தான் இருந்தது. இப்போ அபரிதமான வளர்ச்சின்னா அதை பகுதியாக பிரித்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 7 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பகுதி வந்து பர்சனல் பேங்கிங், தட் இஸ் நம்ம மாதிரி ஆட்களுக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் எல்லாம் எனி இண்டிவிஜுவல் பர்சனல் பேங்கிங். அடுத்தது போனீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆர் ரீஜனல், தட் இஸ் ரூரல் செக்டார், தட் இஸ் விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை. மூன்றாவது போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், வெளிநாட்டு வர்த்தகம், நம்ம அதுவும் பார்க்கணும். நான்காவது பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ. இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்கணும், நம்ம மக்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. ஸோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய பணம் இங்கே வந்ததுன்னா நமக்கு அது டாலராக வருது, நம்மளுடைய கார்பஸ் ஃபண்டு மேலே ஏறுது, நம்ம திட்டங்களுக்கும் அது பயன்படுது. ஸோ அதனால் அது என்ஆர்ஐஸ், அது ஒரு 4வது செக்மெண்ட்டு. அதுக்கப்புறம் செக்மெண்ட் வந்து குரூப் கம்பெனிஸ். இப்போ ஒரே பேங்க்கே வந்து குரூப் கம்பெனிஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஒரே கம்பெனி கொடுக்க முடியாது, ஏன்னா அது சப்போஸ் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னால் இது ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்கணும். ஸோ குரூப் கம்பெனிஸ் வச்சுட்டு அதில் கண்ட்ரோல் வச்சுட்டு அதில் நடத்துகிறானுங்க. ஸோ இப்போ நானே போய் கடன் கொடுத்த விட நான் இன்னொருத்தரை சொல்லி கடன் கொடுத்தேன்னு சொன்னால் அது வாய்ப்புகள் நிறைய வருது, ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ அந்த ரீட்டைல் போகும்போது எனக்கு அந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி அது செயல்படுது குரூப் கம்பெனிஸ். 4வது வந்து கார்ப்பரேட் செக்டார். நம்ம வந்து இவங்க மட்டும் பிடிக்கணும், பெரிய வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும் நம்ம கடன் கொடுக்கணும். அதில் தான் பெரிய பணம் போய் சேருதாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த கார்ப்பரேட் செக்டார் அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன வளர்ச்சி வருது, அந்த நாட்டுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அதுவும் தேவை நமக்கு. ஸோ கார்ப்பரேட் செக்டார். அதுக்கப்புறம் சர்வீசஸ். பேங்க்கில் சர்வீசஸ்ன்னு ஒரு செக்டார் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 7 செக்டாராக பிரிச்சிருக்காங்க. இதில் சர்வீசஸ் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப வேலை பார்க்குது. சர்வீஸ் செக்டார் அப்படி என்ன வேலை பார்க்குதுன்னு சொன்னால் இப்போ டெக்னாலஜி வந்துடுது. ஏடிஎம் கார்டு, மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், அந்த மாதிரி நிறைய. அதாவது நீங்கள் வந்து பேங்க்குக்கே போக வேண்டாம், வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். அதில் இன்றைக்கி தேதியில் அபரிதமான வளர்ச்சி வந்து மொபைல் பேங்கிங். ஏன்னா மொபைல் வச்சுக்காத ஆளே கிடையாது நம்ம நாட்டில். அதில் இல்லாமல் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்க இந்த மாதிரி மொபைல் பேமெண்ட் அவங்களோட அந்த கன்சர்ன்ட் பேங்க்கினுடைய இது டவுன்லோட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம் 24/7. அதுக்கு இன்றைக்கி தேதியில் ஒரு 50,000 ரூபாய் கேப் வச்சுருக்காங்க, ஏன்னா மொத்தமாக டிரான்சாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சிறு தகவலை நான் ஆட் பண்ணுறேன். கேஷ் டிரான்சாக்ஷன் முன்னெல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் இருந்தது. இப்போ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுது. 81% ஆஃப் தி நான் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் பார்த்தோம்னா 48% இருக்குது. ஸோ 48% வேல்யூலையும் 81% வால்யூம்லையும் இருக்கிற நான் கேஷ் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறதுனால என்ன நம்ம பயன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் சொன்னால் கேஷை பிரிண்ட் பண்ணணும், கேஷ் ஹேண்டில் பண்ணுறதால சாயில் நோட் ஆகுது, அந்த கேஷ் எதுவுமே வைக்கணும் ஒரு இடத்துல.
ஸோ நீங்கள் கரன்சி செஸ்ட்டுன்னு எல்லா பேங்க் வச்சுருந்தா கூட அங்கே எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது கேஷ் எல்லாம். அதை எடுத்து போய் டெஸ்ட்ராய் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ண அந்த கேஷை அதை டெஸ்ட்ராய் பண்ணி மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான செலவு அதெல்லாம் இப்போ குறையுது. இந்த செலவு அதாவது இதில் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 2000 கோடி மிச்சப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். இந்த நான் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா கேஷ் வந்து என்ன சொல்கிறது, நோட்டை வந்து அழியக்கூடிய பொருள், அது ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரூபா தாளை மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கப்பூர் ஸ்டைலில் பிளாஸ்டிக் கோட்டடாக கரன்சின்னு சொல்லி வந்திருக்காங்க. புது தாளை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த தாளுக்கு வந்து செலவு கூடுதலால் ஆனால் கூட அந்த தாளினுடைய லைஃப் அதிகமாக இருக்கும் என்றதுனால அதை மாதிரி இன்ட்ரொடக்ஷன் பண்ண வந்தாங்க. கேஷ் தேவை, கண்டிப்பாக கேஷ் இல்லாமல் பண்ண முடியாது, கேஷ் தேவை. பட் நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வேணும். ஸோ இந்த சர்வீசஸ் செக்டார் பார்க்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க தனிப்பட்ட முறையில் நான் கடன் என்ன பண்ணணும், என்ன கடன் கொடுப்பாங்கன்னா, நான் சொன்ன அந்த பர்சனல் பேங்கிங் செக்மெண்ட். அந்த பர்சனல் பேங்கிங் செக்மெண்ட்டை நீங்கள் போனீங்கன்னா இப்போ அத்தியாவசிய தேவை நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு பர்சனல் லோன் எவ்வளோ தருவாங்க, கேஷ் கையில் வேணும். நான் திடீர்னு ரெண்டாவது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, நான் டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணுன்றது எல்லாமே நம்ம பார்க்குறோம். மூணாவது பார்க்கணுன்னா அந்த வீட்டு உபயோகம் பொருள் வைக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். ஸோ அந்த ஹோம் லோன் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அந்த ஹோம் லோன் அந்த கம்ஃபர்ட் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, 4 பேர் இருக்கும், அது சௌகரியமாக போய்ட்டு வரதுக்கு ஒரு வாகனம் தேவைன்னு நம்ம படுது. ஸோ வெஹிக்கிள் லோன் ஒன்று போகிறோம். ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒருத்தருக்குன்றத ஒரு கடன். இது தனிப்பட்ட முறையில் ஒரு வச்சுக்கலாம். அப்புறம் கம்பெனி ட்ரேட் ஃபைனான்ஸ் இருக்குது. சில எல்லாருமே வந்து சேலரிட் கிளாஸ் கிடையாது, அல்லது இது என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் லேபர்ஸும் கிடையாது. அவங்க சிறு தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி தேதியில் அது ஃபாஸ்ட்டாக க்ரோத்தாக வருது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இப்போ அதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைய வேல்யூ ஆடட் சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான இதுவும் பார்க்குறோம். இப்போது இந்த இந்திய வங்கிகளுக்கும் இது இன்டர்நேஷ்னல் பேங்க்குக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள்? இந்தியன் வங்கிகளில் நம்ம பணம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம லாபம் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஃபாரின் பேங்க்கில் நம்ம பணம் அவங்ககிட்ட இருக்குது, அதில் வர பணம் அவன் எடுத்துன்னு போயிடுறான். ஸோ இந்த பணம் டாலராக கன்வெர்ட் ஆகி இட் கோஸ் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ நமக்கு என்ன லாபம் அதில்? அப்புறம் வந்து கவர்மெண்ட்டு சொல்லக்கூடிய ஸ்கீமேட்டிக் அட்வான்சஸுக்கு அவன் செவி சாய்க்கிறது கிடையாது. அந்த கண்டிஷனில் தான் வர்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு சிறிய ஒரு சின்ன இது நான் படிக்கலான்னு பார்க்குறேன். நம்ம இதில் இப்போது இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 26 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது, 25 ப்ரைவேட் செக்டார் பேங்க் இருக்குது, 43 ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது, 56 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்குது, 1589 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது, 93,550 ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. இவ்வளோ பேங்கிங் செக்டார் வளர்ச்சி அவ்வளோ இருந்தால் கூட 80% பிஸ்னஸ்ஸு இந்த 26 பப்ளிக் செக்டார் பேங்க் தான் வச்சுருக்குன்னு நினச்சிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பப்ளிக் செக்டார் மேலே எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் மக்களுக்கு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதனால் இந்த ஃபாரின் பேங்க் வந்து 10% சொல்லி என்கரேஜ்மெண்ட்டு கொடுத்து டெக்னாலஜி வந்து புகுத்தி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி புகுத்தி நம்மளை வந்து மயக்க வச்சுருக்கலாம். ஆனால் அது ஒரு சிலர் தான் மயங்கிருக்காங்க. நம்மளுடைய என்ன சொல்கிறது, கிராம மக்களோ அர்பனோ ஈவன் மெட்ரோபாலிட்டன் சென்டரில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்பலை, நம்ம பேங்கை தான் நம்புகிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து ஃபாரின் பேங்க் இருக்கட்டும், வேண்டும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு அது ஈஸியாக ஃபெசிலிட்டி ஆறுது, அது இருக்கட்டும். ஆனால் அது நம்ம த்ரூ நம்ம இந்தியன் வங்கிகளை போனோம்னா நம்ம லாபம் நம்மக்கிட்டே நிற்கும், நம்ம கவர்மெண்ட்டுக்கும் அது போய் சேரும் அப்படின்னு என் தகவல். ஓகே, இப்போ இந்த பேங்க்கோட வளர்ச்சி, அதன் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ லாபம், இந்த மாதிரிலாம் விஷயம் பேசும்போது இந்த ரெசெஷன்லாம் வந்த காலகட்டத்தில் பல நாடுகள் அது அடியோட ஒரு புரட்டி போட்ட வாழ்க்கைன்னு சொல்லும்போது கூட இந்த வங்கிகளோட சப்போர்ட்னால தான் நம்ம சர்வைவ் ஆனோம் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எது சார் முக்கிய காரணம்? நம்மளோட சேமிப்பு, இல்லை நம்மளோட பழக்க வழக்கம் தான், நம்ம நேச்சரா, இல்லை எது காரணமாக இருந்துச்சு? எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போது நம்மளுடைய பழக்க வழக்கமும் காரணம், முக்கியமாக நமக்கு நம்பிக்கை, நம்மளோட நேஷ்னலைஸ் பேங்க் மேலே இருந்த நம்பிக்கை, அதுதான் முக்கியமான காரணம். அந்த ட்ரஸ்ட்டு. ரிசெஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைவேட் செக்டாராக தான் இருந்திருக்கு. இது இந்த நேஷ்னலைசேஷன் கலர் இருக்கிறது பாருங்கள். இதில் வந்து இவ்வளோ
ஒரு நமக்கு கண்ட்ரோல் பேங்க் ஒன்று வச்சுருக்கான், ரிசர்வ் பேங்காக வேண்டிய ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அவன் தான் அந்த லிக்விடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பணம் எவ்வளோ, பணப்புழக்கம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது அவங்க தான் கண்ட்ரோல், அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அந்த இன்னைக்கு கூட திடீர்னு குறைப்பாங்க, பணம் உடனே வருது அப்படி நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கலாம். அந்த பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ அது ஒரு அந்த சிஸ்டம், நம்ம சிஸ்டம் நல்லா இருக்குது. இன்னொன்று ஃபஸ்ட்டு நேஷ்னலைஸ்ட் கான்செப்ட். இதில் வந்து யூனியன் பங்கு வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன்னா விஜில் எதை இருந்தாலும் வெளியே தான் போதுன்னா குரல் கொடுப்பாங்க, இது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு குரல் கொடுப்பாங்க. அந்த 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 பயம் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும். நீங்கள் ரெண்டாவது சொன்னீங்க இல்லையா, நம்ம மனது அளவில் கூட நம்ம இந்தியா, நம்ம வங்கி, அந்த நம்மக்கிட்ட இருக்கிற எத்திக்ஸு நம்மளை காப்பாற்றிச்சு. நம்ம அவ்வளோ அடிப்பட்டது, நம்ம அவ்வளோ அடிப்படலை. 99% அடிப்படலைன்னு சொல்லலாம். இனிமேலும் இந்த பேங்க்கில் நம்மளோட சேமிப்பாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் பேங்க் மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு மக்கள் நினைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்க? அதாவது பேங்க் இப்போ வந்து பேங்க் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய வீட்டு பக்கத்துலேயே பேங்க் இருக்கிற நிலைமை வந்தாச்சு. அந்த மாதிரி பேங்க் சர்வீஸை யூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. நம்ம ஏன் பேங்க்கு போய் நிற்கணும்? நம்ம போனால் சில பேங்க்கில் கால் கடுக்க நிற்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பணம் போகிறதுக்கு நம்ம ஏன் போய் 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் வேறு பேங்க் வேணால் போகலாம். கூட்டம் இருக்குது இல்லைங்களா? கூட்டம் இருக்குன்னா நம்பிக்கை இருந்தால் தான் கூட்டம் இருக்கும். ஒரு சினிமா போய் நல்ல படம் ஓடனா கூட்டம் இருந்தால் தான் அந்த சினிமா ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது கூட. அந்த நம்ம பேங்கிங் மேலே ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இருக்காங்க. அனதர் திங்கு, உங்கள் பணம் நீங்கள் பேங்க்கில் போட்டால் அது உங்களுக்கு மட்டும் வட்டி கொடுக்கல, மற்றவங்களுக்கு பயன்பட்டு நாட்டினுடைய உயர்வுக்கும் அது ஹெல்ப் பண்ணுதுன்ற அந்த கான்செப்டை நம்ம கொண்டு வரணும். இதுக்கு ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லிட்டு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் இந்த கிராமப்புறங்களை பார்த்து ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்டேட்டாக தேர்ந்தெடுத்துட்டு ஒரு பேங்க் கொடுத்துட்டு அங்கே 100% பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் ஒருத்தர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த 100% பேங்கிங் செக்டார் போனோன்னா இவன் வீட்டுக்கு போகணும் யாராவது. ஸோ பேங்க் ஸ்டாஃப் ஃபுல்லாக போக முடியாதனால சூழ்நிலையில் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க போவாங்க வீட்டுக்கு. அவங்க போய் வீட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு டைமு கிடையாது. ஏன்னா அவங்க வயலில் வேலை செஞ்சு வரவங்க இருப்பாங்க, ஆஃபீஸில் வேலை சின்னவரும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பேங்க் போக முடியாத போது அவங்க எனி டைம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே பணம் கட்டிட்டு நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். இன்றைக்கி தேதியில் இருக்கிற இந்த நான் சொன்ன இந்த மொபைல் அப்ளிகேஷன் என் பணம் சேர்ந்ததா இல்லையான்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் 5000 ரூபாய்க்கு மேலே கட்டினீங்கன்னா மொபைல் அலர்ட்ஸ் வேறு வருது. இப்போ உங்களுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் கொடுத்தீங்கன்னா 5001 ரூபாய் கட்டினீங்கன்னா அக்கௌண்ட் கிரெடிட்டட் அப்படின்னு மெசேஜ் வருது. ஸோ அந்த மெசேஜ் பார்த்தா நம்ம பணம் போய் கட்டிட்டோம், அது ஒரு நம்பிக்கை வேணும் இல்லை? நான் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் போய் பணம் கட்டலைன்னு சொன்னால் ஸோ இப்போ நான் ஏமாந்துடுவேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி அலர்ட்ஸ் இருக்குது. அது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, அந்த டெக்னாலஜி கேர் பண்ணுது. இப்போது புதுசாக ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அதான் முதலே சொன்னீங்களா, இப்போ நம்ம தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்னு வர்றவங்களுக்கு டைரெக்டாக அவங்களுடைய என்ன தொழில் அவங்க மனசில் இருக்குது அதுக்கு சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எங்கள் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு எப்படி டெவலப் பண்ணுறது சொல்லக்கூடிய ஆள் இருக்காங்க, இந்த தொழில் இந்த இடத்துக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க, காற்று அடிக்கும்போது உப்பு வைக்க போனேன், மழை பெய்யும் போது உப்பு வைக்க, காற்று அடிக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த தொழில் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஆலோசகர் இப்போ வங்கியிலே கிடைக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, தொழில் முனைகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவர் என்ன பண்ணணும்னு டிராஃப்ட் பண்ணணும். அவர் ஃபஸ்ட்டு ஐடியா என்ன, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, பேங்க்குக்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அடுத்த கட்டம் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸு. இன்றைக்கி தேதியில் சைக்கிள் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி வச்சுக்கலாம். சைக்கிள் இப்போ சைனாவில் வந்து சைக்கிள் இல்லாத ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு அவர் வரான்னு சொன்னால் ஒரு கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ அவங்களால விற்க முடியும், அதுக்கு உண்டான உங்களுடைய ஐடியா என்ன, உங்கள் கான்ட்ரிபியூஷன், பேங்க்கு கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு. அதுதான் இந்த எம்எஸ்எம்இ செக்டார். எம்எஸ்எம்இ அப்படின்றதுக்கு என்ன சொன்னாங்க, மைக்ரோ சிறு தொழில், ஃபார்மர்ஸ் மைக்ரோ சிறு தொழில், ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டார். லார்ஜ் செக்டார் நம்ம போக வேண்டாம். இவங்களே இந்த எம்எஸ்எம்இலே வந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி வேறு இருக்குது. ஸோ பேங்க்கும் பயப்படாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேங்க்கும் பயப்பட வேண்டாம். அவனுக்கு கொடுக்கறதுனால ஐயோ இவன் என்னென்ன சைக்கிள் செய்கிறேன் நானே பணம் கட்டாமல் போனான்னு பயப்பட வேண்டாம். அப் டு 1 crore வரை வித்தவுட் எனி செக்யூரிட்டி பேங்க் லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இயில்
கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த எக்கானமி growth அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார்? நீங்கள் தமிழ்நாடு எக்கானமி நல்லா இருக்குது. நீங்கள் அதாவது தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்ல முடியாது. இதை நம்ம வந்து இண்டஸ்ட்ரி சைடில் நல்ல growth இருக்குது. ஆனால் சரியான சப்போர்ட் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. உதாரணம் இப்போ நோக்கியா கம்பெனி. ஸோ இதில் வந்து இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வெளியூர்லேருந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஸ்டேட்டில் 14% கொடுக்குறீங்க, அடுத்த ஸ்டேட்டில் 18%, இன்னொருத்த 17% போது அங்கே போட்டி உருவாகுது. ஸோ அந்த போட்டி உருவதுனால இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கர்நாடகாவுக்கு போகலாம், கேரளாவுக்கு வர வேண்டிய தமிழ்நாட்டுக்கு வரலாம். ஸோ இதை மாதிரி நிர்பந்தங்களாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இடமும் கொடுத்து, கரண்ட்டு கன்செஷனில் கொடுத்து, எம்ப்ளாய்மெண்ட்டு கேரண்டி கொடுத்து, நமக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள், அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால நம்ம பிஸ்னஸ் கொடுக்க முடியாத வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்தது ரெட் டேப்பிசம். நீங்கள் போனீங்கன்னா திடீர்னு போய் நான் வச்ச உடனே பாஸ் பண்ணணும். இங்கே இன்றைக்கி தேவையில்ல தமிழ்நாட்டில் அதை ஈஸியாக நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதர்வைஸ் growth இஸ் குட். ஏன்னா நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க, பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அது growth நல்லா இருக்குது. இப்போது நமக்கு இந்த ஃப்ளட்டில் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆனது உங்களுக்கே தெரியும். நிச்சயமா. ஒரு பொருளாதாரத்துறை ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி வந்து இந்த வங்கிகளோட சேவை, அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ரொம்ப திறமையாக செயல்பட்டு இருக்குன்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஒரு ஆரம்பத்தில் ஒரு மனிதன் வங்கியில் போயிட்டு ஒரு சேமிப்புக்காக ஒரு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வளர்ச்சி என்ன, அதுக்கப்புறம் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது எப்படி இருக்குது, இன்றைக்கி சேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பேங்க் எவ்வளோ தூரம் எடுத்து பண்ணுறாங்க, சர்வதேச வங்கிகளுக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் இருக்க வேறுபாடு என்ன, வங்கிகளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் மீண்டும் வணக்கம். இந்த வாய்ப்பு தந்ததுக்கும் நன்றி. இலக்கியம், வரலாற்று சான்றுகள், இதுவரை நாம் அறிந்து கொள்ளாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை தொகுத்து இனிமையான தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு பற்றி நிறைய பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் முழு செய்திகளையும் அறிந்து கொள்ளாமல் தான் பேசி கொண்டிருக்கிறோம் என்பது இன்னொரு அவலம். எப்போது தமிழ்நாட்டில் முதலாக மதுவிலக்கு வந்தது, யார் கொண்டு வந்தார்கள், யார் மாற்றினார்கள், இன்றைக்கு நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் அரைகுறையான செய்திகளோடு தான் பலரும் இன்றைக்கு பேசியும் எழுதியும் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மதுவிலக்கு பற்றிய முழுமையான செய்திகளை ஆவணங்களோடு ஒரு புத்தகமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார். மதுவிலக்கு அரசியலும் வரலாறும் என்கிற தலைப்பில் ஓமந்தூரார் காலம் தொடங்கி இன்று வரையில் எப்போதெல்லாம் மதுவிலக்கு எப்படி எந்தெந்த நிலையில் இருந்தது, மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிற போதெல்லாம் கள்ளச்சாராயத்தினுடைய நிலை என்னவாக இருந்தது என்பனவற்றையெல்லாம் உரிய ஆதாரங்களோடு விரிவாகவே முத்துக்குமார் எழுதியிருக்கிறார். தமிழக அரசியல் குறித்தும் திராவிட இயக்க வரலாறு குறித்தும் விரிவான நூல்களை எழுதியிருக்கிற ஆர் முத்துக்குமார் இதில் மதுவிலக்கு பற்றிய அனைத்து செய்திகளையும் நமக்கு தந்திருக்கிறார். அங்கே எப்போதெல்லாம் விவாதங்கள் சட்டமன்றத்தில் அது குறித்து நடந்தது, யார் யார் விவாதித்தார்கள் என்பன போன்ற தகவல்களும் நூலுக்குள்ளே இருக்கின்றன. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சுதந்திர கட்சியினுடைய சார்பில் டாக்டர் ஹெச்வி ஹான்லே என்ன பேசினார், அதற்கு கலைஞர் என்ன விடையளித்தார் என்பன போன்ற சின்ன சின்ன செய்திகளிலே இருந்து அந்த மதுவிலக்கு பற்றிய விரிவான அரசமைப்பு சட்டத்தினுடைய 47வது பிரிவு என்ன கூறுகிறது என்பது தொடங்கி எல்லா செய்திகளையும் அந்த நூலில் அவர் உள்ளடக்கியிருக்கிறார். உரிய தருணத்தில் அந்த நூல் வந்திருக்கிறது. சென்னை தியாகராயர் நகரிலே இருக்கிற 6th சென்ஸ் பதிப்பகம் அதனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதில் பல்வேறு செய்திகள், நாம் அறிந்த செய்திகள், அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்று அதனை 2 பங்காக பிரிக்கலாம். அதில் ஒரு இயலுக்கு டேக் சந்த் கமிட்டி என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். இந்த டேக் சந்த் என்கிற பெயரையே நம்மில் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருப்போம் என்று தெரியாது. அந்த டேக் சந்த் கமிட்டி என்றால் என்ன, அது எப்போது நியமிக்கப்பட்டது, அது கொடுத்த அறிக்கை எவ்வளவு பெரியது, அதில் என்னென்ன தகவல்கள் இருந்தன என்பன போன்ற செய்திகளை அந்த இயலில் அவர் விரிவாக எழுதியிருக்கிறார்.
தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்ததும் உயிர் துறந்ததும் நாம் எல்லாம் அறிந்த செய்திகள்தான். ஆனால் அதற்குள் அறியாத செய்தி ஒன்று இருக்கிறது. தியாகி சங்கரலிங்கனார் எதற்காக விருதுநகரில் பட்டினி போராட்டத்தை சாகும் வரை நடத்தினார் என்று கேட்டால், மிகச் சாதாரணமான அரசியல் தொடர்பு கொண்டவர்கள் கூட சென்னை ராஜ்யம் என்கிற பெயரை மாற்றி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கைக்காகத்தான் அவர் பட்டினி போராட்டம் நடத்தினார் என்று கூறிவிடுவார்கள். அது உண்மையும் கூட. ஆனால் அந்த ஒரே ஒரு கோரிக்கைக்காக மட்டும் அவர் அந்த பட்டினி போரை நடத்தவில்லை. 12 கோரிக்கைகளை முன்வைத்து அவர் பட்டினி போர் நடத்தினார். அதிலே ஒன்று இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என்பது. இந்த செய்திகளெல்லாம் புதியன என்றுதான் சொல்ல வேண்டும். 1956ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தொடங்கி அக்டோபர் மாதம் வரையில் தன்னுடைய பட்டினி போரை தொடர்ந்து இறுதியாக அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் சங்கரலிங்கனார் இறந்து போனார். என்ன ஒரு பெரிய முரண் என்றால், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களும் விருதுநகரைச் சேர்ந்தவர், பட்டினி போர் நடத்திய தியாகி சங்கரலிங்கனாரும் விருதுநகரைச் சேர்ந்தவர். எனவே விருதுநகரைச் சேர்ந்த 2 பேர் அன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்பட்டவர்களாக இருந்தார்கள். காமராஜரிடத்தில் கேட்டபோது அவர் தெளிவாக சொன்னார், சங்கரலிங்கனார் வைத்திருக்கிற 12 கோரிக்கைகளில் 10 கோரிக்கைகள் மத்திய அரசை நோக்கியவை. எனவே அதற்கு நான் விடை சொல்ல முடியாது என்று காமராஜர் சொன்னார். ஆம், 10 கோரிக்கைகள் மத்திய அரசை நோக்கி நீண்டவை. குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம், ஆளுநருக்கான அதிகாரம், இந்த பதவிகள் தேவையா என்பன போன்ற அந்த கேள்விகளெல்லாம் அவருடைய கோரிக்கையிலே இருந்தன. எனவே தியாகி சங்கரலிங்கனார் வெறும் தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்காக மட்டுமில்லை, இன்னும் பறந்து விரிந்த கோரிக்கைகளை உள்ளடக்கித்தான் அந்த போராட்டத்தை நடத்தினார். அதிலே ஒன்று, இந்தியா முழுமைக்கும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது. அன்றைக்கு மத்திய அரசு அதிலே கவனம் செலுத்தவில்லை. மத்தியிலே பிரதமராக இருந்த நேரு அவர்களோ, தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த காமராஜர் அவர்களோ அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் 56வது ஆண்டு அக்டோபர் மாதம் அவர் இறந்து போனதற்கு பிறகு அது பட்டென்று பற்றி கொண்டது. இதற்கு ஏதேனும் மாற்று வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. இப்படித்தான் 53வது ஆண்டில் பட்டினி போர் நடத்தி பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திராவை தனியாக பிரிக்க வேண்டும் என்று உண்ணாவிரதமிருந்து உயிர் விட்டதற்கு பிறகு அந்த கோரிக்கை நிறைவேறிற்று. அதுபோல சங்கரலிங்கனார் இறந்ததற்கு பின்னால் பல்வேறு விதமான சிந்தனைகள் எழுந்தன. 56 நவம்பர் முதல் நாளில் அது தமிழ்நாடு என்று மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது. ஆனாலும் பெயர் என்னவோ சென்னை ராஜ்யம், மெட்ராஸ் ஸ்டேட் என்றுதான் இருந்தது. நாம் நன்றாக அறிவோம். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. இது ஒரு பகுதி என்றால், சங்கரலிங்கனார் வைத்த அந்த கோரிக்கையை ஒட்டி இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதை ஆய்வுப் பொருளாக ஆக்கி பஞ்சாபில் இருந்த ஓய்வு பெற்ற நீதிபதி டேக் சந்த் தலைமையிலே ஒரு குழுவை மத்திய அரசு நியமித்தது. அது 1963வது ஆண்டு ஏப்ரல் மாதம். ஓராண்டில் சரியாக 64ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நீதிபதி டேக் சந்த் குழு தன்னுடைய அறிக்கையை அரசுக்கு கொடுத்தது. 1265 பக்கங்கள் கொண்ட அறிக்கை. அது முதல் பாகமாக வெளிவந்தது. பிறகு 2வது பாகமும் வந்தது. அதிலே மதுவிலக்கை 1976க்குள் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றும் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகள் இருக்கின்றன என்றும் நீதிபதி டேக் சந்த் அதிலே சொல்லியிருந்தார். ஆனாலும் பல மாநில அரசுகள் அந்த அறிக்கையை கடுமையாக எதிர்த்தன. காரணம், அதிலே டேக் சந்த் அவர்கள் மிக கடினமான நிபந்தனைகள் பலவற்றையும் தண்டனைகளையும் முன்மொழிந்திருந்தார். யாராவது மதுவிலக்கு தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவார்களே ஆனால் அவர்களுக்கு மிக அதிகமான அபராதமும் கடுமையான தண்டனையும் விதிக்கப்பட வேண்டும் என்பதை தாண்டி அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும், அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் கடுமையான நிபந்தனைகளும் தண்டனைகளும் அதிலே இருந்தன. ஏனென்றால் அன்றைக்கு கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடியதை அப்போது முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்களே சட்டமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மதுவிலக்கு தொடர்பான குற்றம் என்றால்
மது அருந்துதலும் குற்றம், கள்ளச்சாராயம் காய்ச்சுதலும் குற்றம், இரண்டுக்கும் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 47வது பிரிவும் அதனை வலியுறுத்துகிறது என்பதை எடுத்து காட்டியிருந்தார். ஆனாலும் கூட அவருடைய அந்த அறிக்கை, அந்த பரிந்துரை அரசினால் இறுதி வரையில் இன்று வரையில் கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒவ்வொரு மாநிலமாக மதுவிலக்கு கொண்டு வரப்படுவதை விட இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரப்படுகிற போதுதான் அது சரியானதாகவும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் என்கிற அந்த டேக் சந்த் கமிட்டியினுடைய அந்த ஒரு பரிந்துரை இன்றைக்கும் கூட நாம் எண்ணி பார்க்க வேண்டியதாகவே இருக்கிறது.